தமிழ்ங்கிறவங்க இன்னொரு குடும்பத்திலேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு தனி உயிர். அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட என்டார்ஸ் பண்ணி அப்படியே மெர்ஜ் ஆயிடணும் அப்படிங்கிறோம். நான் சொல்றேன், தப்பா நினைக்காது. இந்த தமிழ் பேசுற பேச்சாளன் எல்லாம் ஈருடல் ஓர் உயிர்னு போய் சொல்லி கெடுத்துட்டான். இதெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஈருடல் ஈருயிர் தான். ஈருடலுக்கு இரு மனசு தான். ஈருடலுக்கு ரெண்டு வகையான கருத்து தான். ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? எனக்கு பிடிக்கிற பல பொருள்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. என் ஒய்ஃபுக்கு பிடிக்கிற பல பொருள்கள் எனக்கு பிடிக்காது. இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்வீட்டு காரம் கொண்டாந்து வச்சாங்கன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் முதல் ஸ்வீட் எடுப்பேன், என் ஒய்ஃபு முதல்ல காரம் எடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை இப்படி பார்ப்பேன், ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுவாங்க, இந்த இன்னொரு ஸ்வீட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்? அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, பார்டர்ல சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை இன்னும் எங்கிட்ட சொல்லலை, நானா ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அதனால ரொம்ப மெஜஸ்டிக்கா சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வீட் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு. இப்போ நான் ரெண்டாவது ஸ்வீட் எனக்கு, நான் உடனே பெருந்தன்மையா சொல்வேன், நீ வேணா காரம் எடுத்துக்கேன். இப்போ பாருங்களேன், எனக்கு பிடிச்சதை என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது எதிர்ப்புன்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு சௌரியமே ஒழிய, எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சா எனக்கு டபுள் டோஸ் கிடைக்காமே போயிடுமே. என்னிலிருந்து அவ மாறுபட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. என்னிலிருந்து அவ மாறுபட்டு இருக்கிறது எனக்கு சௌரியம் வாழ்க்கை. அதை முதல்ல என்ஜாய் பண்ணணும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எதிரெதிராக இருந்தால்தான் ஒருவரை அணைக்கவே முடியும் என்கிற போது, கருத்து எதிரெதிராக இருந்தால்தான் வாழ்விலும் அணைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏன் ஏற்றுக்கூடாது? She has every right to differ with me. She has every right to differ with me. She is a separate soul. She has been educated. படிக்க வச்சிருக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கு. So she has every right to contradict me. இது ஒத்துக்கணும். ஆனா there is a limit for it. எப்ப பார்த்தாலும் எது சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி எழுத்து பேசுவேன்னா நிலைமை விபரீதமா போயிடும். கொஞ்சம் மாறி மாறி பேசலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம ஒத்து போகணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்கணும். எங்க யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கணும். எங்க ஐயா அப்துல் காதர்னு ரொம்ப அருமையா பேசுவார், ஒரு பேச்சாளர் அப்துல் காதர். அவர் சொல்வார், வாழ்க்கையில எப்ப இன்பம் வரும்? துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? லட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? விட்டு கொடுத்தால் மட்டுமே இன்பம் வரும் அப்படிம்பார். நீங்க என்னதான் தட்டு கொடுத்து, தட்டுல லட்டு கொடுத்து, லட்டுல துட்டு கொடுத்தா கூட சீர்வரிசை கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தாதான் இன்பம் வருமே ஒழிய எத்தனை லட்டு கொடுத்தாலும் இன்பம் வராது. சரி, ரைட்டு, அவர் அப்படிதான். நீங்க நம்ம பழைய பெரியவங்களெல்லாம் பாருங்களேன். எங்க வீட்டில் 80-85 வயசு பாட்டியெல்லாம் நான் அப்படியே பிரமிச்சு போயிரு. ஏன்? அதாவது எங்க தாத்தா வச்சது சட்டங்க, வச்சது சட்டம். எங்க பாட்டி எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா? ஏய் அப்படிம்பார். எங்க பாட்டிக்கு கமலத்தம்மாள்னு பெரிய பேர் அவங்க அப்பா ஆசைப்பட்டு வச்சு எங்க தாத்தா கூப்பிட்டதே கிடையாது. ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான். ஆனா நான் ஏன்னு கூப்பிட்டு டேன்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின் செல்வர் சொல் வேந்தர் எல்லாம் அவுட்டா விடும். அதனால அந்த விஷ பரீட்சையில் நான் இன்னை வரைக்கும் இறங்கவே இல்லை. அப்படியே நீ வரியாமா, நீ வரலையாமா, நீ போயிட்டியாமா, நீ வந்தியாமா, முடிஞ்சு போச்சு, சரி. ஆனா எங்க தாத்தா ஏய் அப்படிம்பார். எங்க பாட்டி கதவு ஓரமா நிக்கணும். நல்ல வேளை அந்த வீட்டில் கதவுன்னு ஒண்ணு இல்லைன்னா எங்க பாட்டி எதை பிடிச்சி நிப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கும். அவங்க கழுத்து தான் தெரியும், அப்படி எட்டி இப்படி கழுத்தை மட்டும்தான் தெரியும். அவர் என்ன சொல்றாரோ மீற முடியாது, அவ்வளவு கரார். எங்க அப்பா அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. எங்க அம்மா எதிரில் நிப்பாங்க. இந்த கல்யாண பத்திரிகை வந்திருக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கும், நீ சிரமப்படுவே, நீ வரவானா, நான் போயிட்டு வரட்டுமா எங்க அப்பா சொல்வார். ஆனா நீ வரவானான்னு சொல்வார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுவார். நீ வரவானா, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படிம்பார். எங்க அம்மா நான் வர்றேன், நான் மட்டும் நீங்க என்ன கூட்டிட்டா போறீங்க அப்படிம்பார். சரி சரி வேணா வேணா நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதான் எங்க அப்பா முடிச்சுடுவார். இப்ப நாமெல்லாம் மாறிட்டோம். பத்திரிகையவே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போலாமா வேணாமா, நம்ம சேர்ந்து போலாமா வேணாமான்னு நீயே முடிவு சொல்லு. நம்ம இதுதான் கரெக்டுங்கிற, நான் ஒண்ணு இது தப்புன்னே சொல்லல. எங்க தாத்தா காலம் இறந்த காலம்.
எங்க தாத்தாவுடைய காலம் இறந்த காலம், நாம் வாழ்வது நிகழ்காலம். இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் திணிக்க முடியாது. நிகழ்காலம்தான் பொற்காலம். இறந்த காலம் எவ்வளவு சிறந்ததா இருந்தாலும் அது இறந்த காலம் தான் என்பதை மறந்து விடவும். அது எப்படி நம்ம கையில வச்சுட்டு கஷ்டப்பட முடியும்? தாத்தா மாதிரி நான் இருக்க முடியுமா? முடியாது. பாட்டி மாதிரி எங்க இப்ப எனக்கு வந்திருக்கிற மனைவி இருப்பாளா? இருக்க மாட்டா. அப்ப எவ்வளவு டிவி பார்க்கறா, டிவியில நியூஸ் போடுறான், கணவன் தலைமையில் அம்மியை போட்டு அப்படிங்கிறான். ஏதோ நம்ம வீட்டுல அது மாதிரிலாம் அம்மி இல்லையோ, மிக்சி வாங்கணுமோ, நாம எல்லாம் கேரண்டீடா இப்ப பாதுகாப்பா இருக்கிறோமா? ஏதோ காலம் ஓடி போச்சு. இப்ப என்ன கேட்டா கோபத்தை நேர்ல சொல்றது எவ்வளவோ பெட்டரு. மனசுக்குள்ளே வச்சு அம்மியை தேடலாமான்னு யோசிக்கிறத விட ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஈஸியா போச்சு. ப்ராப்ளம் சால்வ்டு ஆச்சுங்களா? கடந்த காலம் மாதிரி இப்ப இருக்காது. இது முதல் விஷயம். இன்னொன்னு சொல்லட்டுமா? நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை ரொம்ப உரைச்சு பார்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா ஒரு செகண்ட் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. நம்ம எதிர்பார்க்கிறபடி பிள்ளைங்க வருவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே மனைவி கணவன் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே பிசினஸ் அமையுமா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே நமக்கு ஊழியர்கள் கிடைப்பாங்களா? ஏன் நமக்கு டிரைவர் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே கிடைப்பாங்களா? வித்தியாசமா இருக்கும். அவங்க வேறு உலகத்திலேருந்து வர்றாங்க, வேறு குடும்பத்திலேருந்து வர்றாங்க, அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கணும்? அக்செப்ட் them, அக்செப்ட் them as it is. as it is, as it is அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் இப்ப சொல்ல போற செய்தி கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், பொறுத்துக்கணும். முல்லா நசுருத்தீன் அப்படின்னு அராவு நாட்டில் நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி ஒரு ஹீரோ. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன். முல்லா நசுருத்தீன் கதை. ஒரு கதை பாருங்க. முல்லா நசுருத்தீன் ஒரு நாள் கடை வீதியில கழுதையில வேகமா போயிட்டு இருக்கிறார். முல்லா ரொம்ப ஸ்பீடா போறாரு. கடை வீதியில இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன டவுட்டு, இவ்வளவு அவசரமா போறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படிங்கிற கியூரியாசிட்டி. முல்லா எங்க போறீங்க? முல்லா எங்க போறீங்க? அவசரமா போறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னாங்க. பதிலே சொல்லல. அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கு வருத்தமா போயிடுச்சு. நம்ம இவ்வளவு கேட்கிறோம், பதில் சொல்லவே இல்லையே. நான் இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். நாம எவ்வளவு மென்மையானவங்க தெரியுங்களா? ஒரு சின்ன அவமதிப்பை நம்மளால தாங்க முடியாதுங்க. இப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிங்களேன். இங்க எவ்வளவு பேருக்கு வாக்கிங் போற பழக்கம் உண்டு எனக்கு தெரியாது. நீங்க யோசிக்கிறீங்க, முதல்ல உனக்கு உண்டா? உண்டு. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமையா? அதான் உண்மை. இந்த 2 மாசமா போக முடியலையே, ஒழிய இல்லாட்டி போவேன் சார். வாக்கிங் போகும்போது நீங்க பார்க்ல நடந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷா ஒரு மூஞ்சியை பாக்குறீங்க. முதல் நாள் விஷ் பண்ண மாட்டீங்க, அவரும் உங்களை விஷ் பண்ண மாட்டாரு. ஆனா 2 பேரும் அப்படி பார்த்து கிராஸ் பண்ணிடுவோம். ஒரு வாரம் டெய்லி இப்படி சுத்தி சுத்தி வரும்போது பாக்குறோம் வச்சுங்க, அவர் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார், நாமளும் ஒரு சிரிப்பு சிரிப்போம். ஒரு 2 வாரம் போகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நாமளும் உடனே குட் மார்னிங் அப்படிம்போம். இன்னும் ஒரு 2 மாசம் ஆகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நம்மளை பார்த்த உடனே பழகிட்டோம். இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன். 2 மாசம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்ன ஆளு ஏதோ ஒரு நாள் நீங்க நடந்து போகும்போது குட் மார்னிங் சொல்லாம போயிட்டாரு. நாம அன்னைக்கு சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். என்னாச்சு இந்த ஆள் ஏன் குட் மார்னிங் சொல்லல? நம்மளை பார்க்கலையா? இல்ல பார்த்தும் வேணும்னே குட் மார்னிங் சொல்லலையா? இவனுக்கு நம்மளை பத்தி யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ? அதை விட முக்கியம், இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம நாம மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயம் இவன் காது வரைக்கும் வந்துருச்சோ, இல்லாத வேதனைப்படுவோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், குட் மார்னிங்னா என்ன? இது பாருங்க, என் கை இங்க இருக்கா, இதை இங்க லிஃப்ட் பண்ணினா குட் மார்னிங்கா? இது எவ்வளவு டிகிரி? 30 டிகிரிஸ் இருக்குமா? நான் இங்க வச்சிருக்கிறேன், அதுல இருந்து இப்படி தூக்குறேன்னு வச்சுங்க, இது குட் மார்னிங் 30 டிகிரிஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம மரியாதை அடுத்தவன் கையில 30 டிகிரிஸ் தூக்குறதுலயா இருக்கு? நம்ம மரியாதை நம்ம கையில தான் இருக்கே ஒழிய அவன் கையில இருக்கு. அதையே நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கலையோங்கிற கவலை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தான கவலை. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், நானா இருக்கிறது தான் எனக்கு முக்கியமே ஒழிய எவன் மதிச்சா எனக்கு என்ன, எவன் மதிக்கலனா எனக்கு என்ன. இப்படி வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும். அவன் என்ன மதிக்கலையே,
இவன் என்ன மதிக்கலையே, அவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா சில சமயத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, என்ன யாருமே புரிஞ்சுக்கல. இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம், இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல. என்ன யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா நீங்கள் என்ன தொல்காப்பிய சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஓடி போச்சு. நான் வள்ளலா கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கும் தெரியாது. ஏன் எப்ப அள்ளி விடுவேன்னு தெரியாது, எப்ப ஏன் செலவு பண்ணேன் நான் கேட்பேன்னு தெரியாது. இது ஏன் செலவு பண்ண அப்படிமே. சில சமயம் 5000 10,000 கணக்கு கூட குறையும், விடு அப்படிமே. சில சமயம் 50 ரூபா கணக்கில் குறையும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கணக்கு எழுதி வச்சியா, அதை கவனிச்சியா, இப்படி இல்லாம என் பணத்தை முழுக்க ஒழிச்சுடலான்னு நினைக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5 ரூபாய் பெருசா எடுத்துக்கிட்டோம், அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5000 ரூபாய் பெருசாவே எடுத்துக்கல. எதுக்கு சொல்ல வர, எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? சைக்காலஜில நீங்கள் ஒரு மனிதனே அல்ல, உங்க டிஎன்ஏல உங்க தாத்தா இருக்கிறார், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார், அம்மா வழி தாத்தா இருக்கிறார், அப்பா வழி தாத்தா இருக்கிறார், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி. உண்மையா சொல்றதா இருந்தா லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம. அப்ப நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும்? திடீர்னு தாத்தாக்கு தாத்தா வெளியில வருவாரு, திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில வருவாரு, திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்துல போய் நிற்பாரு. இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிஎன்ஏக்குள்ள எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ள உட்காந்துருக்கு. பரம்பரை ஜீன், அந்த ஜீன்ல ஏறி உட்காந்து உள்ள வருது, மாற்ற முடியுமா? எதுக்கு சொல்ல வர, ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இப்ப நான் எங்கேயோ போயிட்டேன், எங்க முல்லா கதையிலேருந்து ஜீன் வரைக்கும் வந்துட்டேன். நல்ல வேளை எனக்கு முல்லா கதைன்னு ஞாபகம் வந்ததால நீங்க தப்பிச்சிங்க. ஏன் ஒருவேளை எனக்கு இது ஞாபகம் வரலன்னா வர்ற வரைக்கும் வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேனே ஒழிய, நான் இது வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேளை இப்ப முல்லா எனக்கு நினைவுக்கு வந்துட்டார். முல்லா கழுதையில வேகமா போனாரு. ஏன் வேகமா போனேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாரு. கடைக்காரங்களுக்கெல்லாம் கோபம். மறுநாள் கழுதையை விட்டுட்டு முல்லா நடந்து வராரு. இந்த கடைக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? நாங்கள் நேற்றுக்கு அவ்வளோ பேர் பதறி போய் கேட்குறோம், என்ன வேகமாக போறியே, எங்கே போறேன்னு பதறி போய் கேட்குறோம், ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியலையா? உனக்கு என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்க, அப்படி பேசாம போற அப்படி. அப்போ முல்லா திருப்பி கேட்டாரு, யாரு வேகமா போனா? யாரு வேகமா போனா? நீ தான், யோசிச்சு சொல்லுங்க. யாரு வேகமா போனா? கழுத. அதை ஒரு பையிலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்க வேண்டியது தானே, ஏன் வேகமா போனா அதை போய் கேட்க வேண்டியது தானே. அதை ஒரு பையில கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்குறீங்க? நான் சும்மா அது மேல உட்கார்ந்து இருந்தேன் ஒழிய நான் எங்க வேகமா போனேன்? அதானே வேகமா போச்சு. கேட்கணும்னா நீங்க அதை தானே கேட்கணும். நீ கழுது மேல உட்கார்ந்து இருந்தா அது வேகமா போனா ஏன் போகுதுன்னு உனக்கு தெரியாதா? முல்லா சொன்னார், என் கழுதையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்னது அது கேட்டதே. அடுத்த வார்த்தை தான் டாப்பு. கேட்கல, அதனாலதான் அது கழுது. அது கழுது, அது கேட்காது. எப்படி கேட்கும்? அதனால தான் அது கழுது. நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன? அது வேகமா போனா வேலையை வேகமா முடிச்சுக்குவேன், அது மெதுவா போனா வேலையை மெதுவா முடிச்சுக்குவேன். நான் கிழக்க போன்னு சொன்னா அது தெற்க போவோம், தெற்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். தெற்க போ அப்படின்னா அது வடக்க போவோம், வடக்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. நாமளும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா நிறைய கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில வேற வழியே கிடையாது. என்ன, இந்த கழுதைங்க கொஞ்சம் மனுஷ வடிவத்தில் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியே கிடையாது. எல்லாத்தை விட சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் சார். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஓயாம எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், ரெக்டிஃபை பண்றேன், சேஞ்ச் பண்றேன், எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்றேன்னு போய் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் பிளைனா சொல்லட்டுமா, அவரவர் கர்மாவை அனுபவிப்பதற்கு அவரவர்கள் வருகிறார்கள். இந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு நாம் யார்? நம்ம என்ன ரோல் பிளே பண்ண முடியும்? அவங்க கர்மா அனுபவிக்க அவங்க வர்றாங்க, அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரோடையும் முட்டி மோதி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்?
மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா ரைட் ரைட் நம்மளோட வந்திருக்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன ஒரு திருத்த முடியுமா? ரயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன கோச்சிக்க முடியுமா? விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி வாழ்க்கையில், வாழ்க்கை பயணத்தில் இவங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கவுங்க இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நம்மால் நடத்த முடியும். பிசினஸும் அப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான். வருகிற நபர்களை கொஞ்சம் முன்னப்பிட தான் இருப்பாங்க. ரைட், ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு பழகணும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் நம்ம போகலாம். நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்ன பண்ணணும்? நிஜமாவே நம்மளோட அலைவரிசையில யார் ஒத்து வருவாங்களோ அவங்க நட்பை தேடி பெறணும். இப்போ இந்த கிளப்பே எதுக்கு சார் வைக்கிறோம்? இந்த கிளப் எதுக்கு வைக்கிறோம்? ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒத்த அலைவரிசையில மகிழ்ச்சியா பேசி சிரிச்சு போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே வைக்கிறோம். நீங்க சொர்க்கம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, இது சமஸ்கிருத சொல்லு. நரகம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, அது தமிழ் சொல்லு இல்லை, அதுவும் வடமொழி சொல்லு. இதுக்கு சான்ஸ்கிரிட்ல ரூட் வேற. ஆனா எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் அழகா சொர்க்கத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னார். சொர்க்கம்னு சொன்னாடா அது மேலே ஏதோ மாட மாளிகை, கூட கோபுரம், அதுல 4 பேர் ரம்ப, மேனக, திலோத்தம, ஊர்வசி எல்லாம் 24 hours டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, கொஞ்சம் புகையா விடுவான், அப்படிலாம் இல்லடா. சொர்க்கம்னா என்ன தெரியுமா? என்ன? சவர்க்கம். சவர்க்கம் என்ன? நம்மோடு ஒத்த அலைவரிசையில் உள்ளவர்கள் மத்தியில் இருப்பதுதான் உண்மையிலேயே சொர்க்கம். நம்மளோட ஒரே மாதிரியான அலைவரிசையில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட உட்கார்ந்துருக்கோம் பாருங்க ஒரு 15 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம், அதான் சொர்க்கம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. இப்ப இங்க சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு காமன் ஒரு அலைன்மெண்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு சொர்க்கம். இதுல ஒண்ணு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் கிடையாது, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கிறோம். திஸ் இஸ் கால்டு சவர்க்கம். ஒரே மாதிரியான கருத்துடையது. எனக்கு இது கூட பெருசு இல்லை சார். நரகத்துக்கு அவர் எனக்கு விளக்கம் சொன்னார். சார் ரகம்னா என்ன சார்? இந்த அரிசி என்ன ரகம், இந்த நெல் என்ன ரகம் கேப்பானா? அவர் சொன்னாரு ந ரகம். சான்ஸ்கிரிட்ல நான் சொன்னா இல்லை, எவையெல்லாம் ஒத்த ரகத்தில் இல்லையோ அது நரகம்னு. அதான் நம்மளோட ஒத்து போகாத அந்த மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியிருந்தா தட் இஸ் கால்டு நரகம் அப்படின்னார். இப்போ நமக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்கும், நேராக போய் கர்நாடக சங்கீத சபையில் உட்காந்துருக்கோம், அங்கே இங்கே எல்லாம் 4 பேர் வந்து உட்காடுறாங்க, சேர்ந்து ரசிக்கிறோம். சொர்க்கம். நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அவன் ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறோம். நரகம். அப்போ சொர்க்கமும் நரகமும் நாம கிரியேட் பண்ணிக்கிறது. இது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம போய் சேர்ற இடம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது சொர்க்கம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நரகம். அப்படின்னு நான் திருவாசகம் பேசுவேன். என் திருவாசக பேச்சு எங்கேயாவது யூடியூப்ல இருந்தா போட்டு பாருங்க. அதுல ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா சமய இலக்கியங்களிலும் அடியாரோட இருக்கணும், அடியார்களோட இருக்கணும், அடியார்கள் நடுவிருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு பாடுவாரு மாணிக்க வாசகர். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன், கொஞ்சம் கற்பனையா நீங்களும் அந்த அனுபவிக்கலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டியும் போது 6 நாள் நான் பேசுவேன். இப்ப இல்ல, 30 வருஷமா பேசுறேன். திருச்செந்தூர்ல 6 நாள் கந்த சஷ்டிக்கு என் பேச்சு உண்டு. இப்ப நான் வசதியா போறேன். தூத்துக்குடிக்கு பிளைட்ல போய் ஒரு கார் வந்து என்ன திருச்செந்தூருக்கு கூட்டு போறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளனுக்கு காரே அனுப்ப மாட்டாங்க, பிளேன் எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க. பிளேன்ல எல்லாம் பேச்சாளனுக்கு ஏறவே கூடாது, அப்படிதான் பேச்சாளனை வச்சிருந்தாங்க. என் தலையெழுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயிலில் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போய் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் திருச்செந்தூருக்கு போகணும். நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போனால் திருச்செந்தூர் பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கு. கூட்டம்னா கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. எப்படி கூட்டம்ன்றீங்க? அப்பா அந்த பஸ்ஸில் சார் ஜன்னல் வழியாக சில பேர் உள்ளே போகிறான் சார். ஜன்னல், இன்னும் சில பேர் கரெக்டா ஜன்னல் அளவுக்கு புள்ள பெற்றிருக்கான் சார். கரெக்டா அது உள்ள போய் அதை விட டியூட்டி அந்த 3 சீட்டை பிடிச்சுக்கிற நீளத்துல படுத்துக்குது சார். கரெக்டா போய் அது அகலமும் நீளமும் பஸ்ஸுக்காகவே பெற்றிருக்கான் சார். அந்த ஜன்னல் வழியா போய் 3 சீட்டை பிடிச்சு படுத்து. நான் தனியா போய் நிக்கிறேன்.
நான் ஜன்னல்ல போற வயசும் இல்லை சைஸும் இல்லை. ஒருத்தன் என்ன பண்ணா, கர்ச்சீஃப் எடுத்து அப்படி உள்ள போட்டான். அதாவது அது என்ன சட்டமோ எனக்கு தெரியல, கர்ச்சீஃப் போயிட்டா அவன் போயிட்ட மாதிரியா கர்ச்சீஃபை போட்டான். அந்தாண்ட ஒருத்த வந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டு உட்காந்துட்டான். இவன் கத்துறான், ஏய் கர்ச்சீஃபிங்க போட்டனடா, அப்புறம் எப்படா நீங்க உட்கார்ற அப்படின்னு. அவன் சொன்னான், நான் பொட்டியை திறந்து வேஷ்டியவே பஸ் மேல போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு, அப்ப இந்த பஸ்ஸே என்னது அப்படின்னா. நம்ம இனிமே நம்ம என்ன பேசுறது, எப்படிடா போறது அப்படின்னு. ஆனா சார், ரொம்ப கூட்டமான பஸ்ல எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத இப்ப நான் ரீசெண்டா கத்துக்கிட்டேன். ஆனா நான் இப்ப பஸ்ல போறதே இல்லை. யாராவது பஸ்ல போறவங்க இருந்தா அவங்களுக்கு பயன்படுறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட வேணாம். கர்ச்சீஃப் போடாதீங்க, துண்டு போடாதீங்க. சில பொம்பளைங்க சௌரிய கைட்டி போடுவாங்க, அது கொண்ட ஊசியோட போட்டா ஒரு பையன் உட்கார மாட்டான் அப்படி. ஆனா அதோட சில பேர் உட்கார்ந்து அமங்கலம் பண்ணியிருக்கான். நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்றேன், அதான் பெஸ்ட் டெக்னிக். நீங்க பஸ்ல இடம் பிடிக்கணும்னா 4 பச்சை மிளகாயை எடுத்துங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க, எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயையும் கோத்துட்டு ஜன்னல் வழியா போடுங்க. அந்த சீட்ல எவனாவது உட்கார்ந்தான்னா நான் பேசுறத நிறுத்தி விடுறேன். ஒண்ணு வேணாம், 4 பச்சை மிளகா ஒரு எலுமிச்சம்பழத்தை கோத்து கட்டி ஜன்னல் வழியா போட்டு நின்று நிதானமா நீங்க போய் அந்த பஸ்ல உட்காரலாம். ஒண்ணு அந்த சீட்டு பக்கமே போக மாட்டேன். சரி விடுவோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருச்செந்தூர் நான் போனோம். நான் என்ன நினைச்சேன், முன்னாடி போய் அந்த இறக்கி விடுற இடத்துல ஏறிக்கலாம்னு போனா என்ன மாதிரி அறிவாளி 200 பேர் நிக்கிறாங்க. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அந்த நேரத்தில் சார் ஒரு 85 வயசு 87 வயசு இருக்கும் 2 பெரியவங்க